டாப் தமிழ் நடிகர் ஒருவர் இந்த கதாநாயகியை காதலிப்பதாகவும் மும்பை, ஹைதராபாத், சென்னை என பல இடங்களில் தொடர்ந்து டேட்டிங் செய்து வருவதாகவும் செய்தி காட்டுத்தீ போல பரவி வருகிறது. இந்த செய்தி பல இளைஞர்களின் மனதை உடைத்திருக்கிறது. தங்களின் கனவு தேவதை காதலில் விழுந்தா யாரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? சரி, யார் அந்த கதாநாயகி? ஒட்டுமொத்த நாட்டுக்கே கிரஷாக இருக்க என்ன காரணம்? இதோ பார்ப்போம். சீரியலில் தொடங்கி இன்று இந்திய சினிமா முழுக்க தன்னுடைய இடத்தை உறுதி செய்திருப்போம். பாலிவுட், டோலிவுட், கோலிவுட் போன்ற இந்தியாவின் மொத்த சினிமா துறையில் தனக்கான ரசிகர்கள் கூட்டத்தோடு பேன் இந்தியா ஸ்டாராக வலம் வருபவர் அவர்தான். சீதா மகாலட்சுமியாக நம் மனங்களை கவர்ந்து தற்போது யஷ்னாவாக வந்திருக்கும் மிருனாள் தாக்கூர். 1992 ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி மகாராஷ்டிர மாநிலம் துலேவில் பிறந்தார் மிருனாள் தாக்கூர். சிறுவயது முதலே நடனம் மீது அலாதியான ஆர்வம் கொண்டிருந்தார் மிருனாள். தன்னுடைய குடும்ப விழாக்களிலும் சரி, வேறு எந்த விழாக்களில் பங்கேற்றாலும் சரி, கண்டிப்பாக அங்கு நடக்கும் நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் அவர். இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி நாட்களிலும் நடனத்தின் மீது அதீத ஆர்வத்தோடு பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து நடிப்பிலும் ஆர்வம் செலுத்த தொடங்கினார். கல்லூரி நிகழ்ச்சிகளில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் கல்லூரியின் டிராமா குழுவிலும் இணைந்து நடிப்பு பயிற்சிகளிலும் ஈடுபட்டார். டிராமா கிளப் கொடுத்த ஆர்வம் நடிக்க வேண்டும் என்ற ஆவலை அதிகமாக்கியது. அதுவரை பல சினிமாக்கள் பார்த்திருந்தாலும் நடிப்பின் மீதான ஆர்வமே சினிமாக்களை கவனிக்க வைக்க தொடங்கியது. சினிமா மற்றும் நாடகங்களில் நடிகர்களின் நடிப்பை கவனிக்க தொடங்கினார் மிருனாள். சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்த மிருனாள் அதற்காக என்ன செய்யலாம் என்ற தேடலில் இறங்கினார். அதற்காக மாடலிங் துறையில் இறங்கினார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே படிப்பு மற்றும் மாடலிங் இரண்டிலும் கவனமாக இருந்தார். மிகுந்த சிரத்தை எடுத்து உழைத்தார். அதன் பலனாக 2012ஆம் ஆண்டு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது டிவி சீரியல்களில் நடிப்பதற்கான வாய்ப்பு மிருனாளுக்கு கிடைத்தது. உடன் இருந்த நண்பர்கள் எல்லோரும் டிவி சீரியலில் நடிப்பது உன்னுடைய சினிமா கரியருக்கு தடையாக அமைந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் நடிப்பு என்றால் எல்லாமே நடிப்புதான் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தைரியமாக முன்னேறினார் மிருனாள். ஆனால் ஒரு கட்டத்தில் நாடகத்தில் நடிப்பதையும் கல்லூரி படிப்பையும் ஒன்றாக சமாளிக்க முடியாமல் போனது. இதனால் ஒரு முடிவெடுத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு வந்த மிருனாள் தைரியமான ஒரு முடிவை எடுத்தார். தன்னுடைய கல்லூரி படிப்பில் இருந்து விலகினார். எந்த தைரியத்தில் அப்படி ஒரு முடிவெடுத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று இன்றும் தன்னுடைய முடிவை நினைத்து ஆச்சரியத்துடன் பேசுகிறார் மிருனாள். அதே சமயத்தில் தன்னுடைய முடிவை முன்மாதிரியாக யாரும் எடுத்துக்கொள்ள கூடாது என்றும் தெளிவாக கூறுகிறார். தன்னுடைய முடிவை அடுத்து தொடர்ந்து நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த மிருனாளுக்கு சர்வதேச திரைப்படமாக ஹிந்தி மொழியில் உருவான லவ் சோனியா படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதையடுத்து அந்த படத்தில் தான் நடிக்க இருந்த கதாபாத்திரத்திற்காக பாலியல் தொழிலாளர்களோடு இணைந்து தங்கி அவர்களுடைய உடல் மொழி மற்றும் வாழ்வியலை புரிந்து கொண்டார் மிருனாள். இப்படி பெரும் ஆர்வத்தோடு மிருனாள் உழைத்த படம் 2018ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்துக்கு சினிமா வட்டாரத்தில் நல்ல பாராட்டு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் மிருனாளின் நடிப்பை சினிமா வட்டாரத்தில் உள்ள எல்லோரும் பாராட்டி தள்ளினர். இதற்கிடை நாடகத்தில் நடிப்பதையும் தொடர்ந்தார் மிருனாள். இப்படி தொடர்ந்து நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த மிருனாளுக்கு குயின், உத்தா பஞ்சாப் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் விகாஸ் பால் மூலியமாக ஹிந்தி சினிமாவின் மிக பெரும் ஓபனிங் கிடைத்தது. ரித்திக் ரோஷன் நடிப்பில் விகாஸ் இயக்கும் சூப்பர் 30 என்ற படத்திற்கான ஆடிஷனில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி தேர்வானார் மிருனாள். 2019ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் 30 திரைப்படம் மிக பெரும் வெற்றியடைந்தது. பாலிவுட் வட்டத்தில் அந்த ஆண்டு வெளியான படங்களிலே அதிக வசூல் செய்த படமாகவும் சூப்பர் 30 உருவானது. அன்று முதல் பாலிவுட் வட்டாரத்தில் மிருனாளுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கின. இதையடுத்து பட்லா ஹவுஸ் என்ற திரைப்படத்தில் ஜான் ஆப்ரஹாமுடன் இணைந்து நடித்தார். அந்த படமும் வசூல் ரீதியாக மிக பெரும் வெற்றியை ஈட்டியது. அடுத்ததாக கோஸ்ட் ஸ்டோரிஸ் என்ற ஆந்தாலஜியில் கரண் ஜோஹரின் செக்மெண்டில் நடித்தார் அவர். 2021ஆம் ஆண்டு ஃபர்கான் அக்தரின் துஃபான் என்ற ஸ்போர்ட்ஸ் டிராமாவில் நடித்திருந்தார் மிருனாள். இந்த படமும் மிக பெரும் வெற்றியை அடைந்தது. இப்படி அறிமுகமாகி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சரியான கதை தேர்வு, சிறப்பான நடிப்பு என்ற தெளிவான முடிவெடுத்து கடுமையாக உழைத்து பாலிவுட் சினிமாவில் தனக்கான இடத்தை உறுதி செய்தார் மிருனாள். நானி நடிப்பில் தெலுங்கு சினிமாவில் வெளியாகி மிக பெரும் வெற்றியடைந்த ஜெர்சி திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் 2022ஆம் ஆண்டு நடித்தார் மிருனாள். ஆனால் அதே ஆண்டு வெளியான திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இந்த தோல்வி மிருனாளுக்கு சில பாடங்களையும் தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் சில நண்பர்களையும் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த நட்பின் வழியாக மிருனாளை தேடி வந்தது இன்னும் ஒரு வாய்ப்பு. இம்முறை நேரடி தெலுங்கு படத்தில் நடிக்கும் வாய்ப்புதான் அது. ஹனு ராகவபுடி இயக்கத்தில் துல்கர் சல்மானோடு இணைந்து நடித்தார் மிருனாள். 2022ஆம் ஆண்டு வெளியானது சீதாராமம் திரைப்படம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று பல மொழிகளில் வெளியான படத்திற்கு மிக பெரும் ரெஸ்பான்ஸ். படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் தன்னுடைய சின்ன சின்ன மேனரிசம்கள் மற்றும் உடல் மொழியினால் மக்கள் மனதில் சீதா மகாலட்சுமியாகவே நிலை கொண்டார் மிருனாள். தன்னுடைய எளிமையில் ஒளிந்திருக்கும் பேரழகால் இளைஞர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் மிருனாள். இதனால் அதுவரை பாலிவுட்டில் மட்டுமே தனக்கான ரசிகர்களை கொண்டிருந்த மிருனாளுக்கு சீதாராமம் திரைப்படத்திற்கு பிறகு தென்னிந்தியாவிலும் ரசிகர்கள் படை உருவானது. இந்த மிக பெரும் வெற்றியை அடுத்து தொடர்ந்து
செல்ஃபி, கும்ரா, லவ் ஸ்டோரிஸ் 2, பிப்பா என்று அடுத்தடுத்த ஹிந்தி படங்களிலும் நடிக்க தொடங்கினார் மிருனால். அந்த சமயத்தில் மீண்டும் தெலுங்கு படத்தில் நடிக்கப் போகிறார் மிருனால் என்ற அறிவிப்பு வெளியானது. நானி, ஜெயராம், பிரியதர்ஷி, புலிகொண்டா இப்படி பலருடன் இணைந்து சௌரவ் இயக்கத்தில் மிருனால் நடித்த ஹாய் நானா திரைப்படம் கடந்த மாதம் வெளியானது. படத்தில் யஷ்னா என்ற கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் மிருனால். காதல், தாய்மை என்று யஷ்னாவின் உணர்வுகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி மீண்டும் மக்கள் மனதை கவர்ந்திருக்கிறார் மிருனால். தன்னுடைய புன்னகையால் ஆடியன்ஸை அனைத்தையும் மறக்கச் செய்யும் மிருனால் அதே நேரத்தில் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தவும் தவறியதே இல்லை. சமீபத்தில் ஹாய் நானா நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருக்கும் இந்நிலையில் சமூக வலைதளங்களில் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார் மிருனால் தாக்கூர். தற்போது இவர் நடிகர் தனுஷை டேட்டிங் செய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து வருகின்றன. காதலின் ஆரம்ப காலம் என்பதால் வெளிப்படையாக இல்லாமல் அறிவிக்காமல் இருப்பதாகவும் நேரம் வரும்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் எனவும் இருவருக்கும் நெருக்கமானவர்கள் தெரிவிக்கின்றனர்.